ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒய்எம்சி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் இப்படியாய் சொல்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையலுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்று. கவலைப்படுறதுனால மனுஷன் சரீரத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முலம் குறைக்கவும் முடியாது என்று வேதம் இப்படியா சொல்கிறது. மனுஷனாய் பிறந்த எல்லோத்துக்கும் கவலை என்பது நிச்சயம் உண்டு. யாராக இருந்தாலும் கவலை இல்லாமல் இருக்க முடியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, கவலை என்பது நிச்சயம் உண்டு. அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் பெர்சன்டேஜ் வேணால் மாறும் இல்லையா, கண்டிப்பாக கவலைகள் உண்டு. அதுவும் பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் சொல்லவே வேணாம். ஐயோ, திருமணத்தை காரியத்தை குறித்து எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அது ஒரு கவலை, உலகப்புறமான கவலை இருக்குது. இன்னும் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட்டை பண்ணுமே, இதை பண்ணுமே, பொருளாதாரத்தை இன்னும் மென்மேலும் வளரணுமே, நம்ம டார்கெட்டை முடிக்கணுமே, அது ஒரு கவலை இருக்குது. படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா ஐயோ எக்ஸாம் இருந்துருச்சு, நிறையா மார்க் எடுக்கணுமா அப்படின்ற அது ஒரு கவலை இருக்குது. அவன் தகுந்த மாதிரி அவங்கவுங்க கவலைகள் நிச்சயமாக உண்டு. இது உலகுக்குரியாமான கவலைகள். இன்னொன்று கவலை பரலோக ராஜ்யத்தை குறித்த கவலை. அது என்னன்னா, முதலாவது ஆத்ம பாரம். எவ்வளோ மக்கள் தேவன் உலகத்தில் எல்லா மனிதனுக்காக ரத்தத்தை சிந்தியிருக்காரு, இருந்தாலும் அநேகர் மனம் திரும்பாமல் இருக்காங்களே. இன்னும் போதை பழக்கத்தை அடிமையாகி இப்போ இருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா எல்லோரும் போதைக்கு அடிமையாகி பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷனில் நடந்து உலகம் போயிட்டு இருக்குது. இது குறித்தான கவலை. இந்த கவலைகள்லாம் போக்க நமக்கு ஒரே வழி, தேவனுடைய பாதத்தில் சமூகத்தை நாடும் பொழுதுதான் உலகத்துக்குரிய கவலைகளும் பரலோக ராஜ்யத்துக்குரிய கவலைகளும் நீங்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை தேடும் பொழுது தேவன் சொல்லியிருக்கார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. உங்களுக்கு கவலையாக இருக்கா? எந்த கவலையாக இருந்தாலும் தேவ சமூகத்தை கொண்டு போய் வைங்க. அது துக்கமெல்லாம் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒய்எம்சி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறணும் ஆண்டவரே, இங்கே கவலைகள்லாம் மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். யாரையாலும் கவலையோட மன வருத்தத்தில் இருக்காங்களோ தேவனுடைய கரம் ஆண்டவரே மன மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.